மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மேயர் அவர்கள், துணை மேயர்கள், ஆணையர், துணை ஆணையர், வட்டார ஆணையர், நிலைக்குழு தலைவர்கள், மண்டலக்குழு தலைவர்கள், அனைத்து மாமன்ற உறுப்பினர்கள், பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எமது 197வது வார்டு பகுதியில் 3 சென்னை தொடக்க பள்ளிகள், 2 அரசு உயர்நிலைப் பள்ளிகள் என மொத்தம் 5 பள்ளிகள் உள்ளது. சென்னை தொடக்க பள்ளி இப்பள்ளி LKG முதல் 5ஆம் வகுப்பு வரை மொத்தம் 133 மாணவ மாணவிகள் படிக்கின்றனர். இப்பள்ளியில் 5 வகுப்பறைகள் மட்டுமே உள்ளன. பள்ளியின் போதுமான வகுப்பறைகள் இல்லாததால் கூடுதலாக 2 வகுப்பறைகள் அமைத்தல் வேண்டும். எனவே இப்பள்ளியில் புதியதாக கட்டிய வகுப்பறைக்கு மேலே 2 புதிய வகுப்பறைகள் அமைத்து தருமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேன். குடுமியாண்டி தோப்பு சென்னை தொடக்க பள்ளியில் சுற்றுச்சூழல் இல்லாத காரணத்தினால் அப்பள்ளியில் சமூக விரோத பழக்கங்கள், மது பழக்கம், புகைப்பழக்கம் போன்ற சமூக விரோத செயல்கள் ஈடுபடுகின்றனர். மேலும் பள்ளியினுள் புகுந்து குழாய்கள் உடைத்து மின்சார பொருட்கள் போன்றவற்றை திருத்தி செல்கின்றனர். பள்ளியின் நலன் மற்றும் மாணவர்கள் நலன் கருதி இப்பள்ளியில் சுற்றுச்சூழல் ஒன்றினை அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் வார்டில் 3 சென்னை தொடக்க பள்ளிகள் அமைந்துள்ளன. ஆகவே 3 பள்ளிகளுக்கும் சென்னை தொடக்க பள்ளி என்ற நுழைவாயில் பலகை அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். எமது வார்டில் சென்னையில் தொடக்க பள்ளி LKG மற்றும் ஆசிரியர்கள், SMC ஆசிரியர்களுக்கு சம்பளம் குறைவாக உள்ளதால் அதனை உயர்த்தி தருமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேன். எமது வார்டு 199ஆக இருந்தபோது மக்கள் தொகை சுமார் 4500க்கும் மேல் இருந்தன. அப்போது எமது வார்டு பகுதியில் இ-சேவை மையம் தொடங்கப்பட்டது. அதில் பணிபுரிந்த பணியாளர் சரியான முறையில் அலுவலகத்தை திறப்பது கிடையாது. இ-சேவை மையம் தேடி வரும் எனது மக்களிடம் நெட்வொர்க் இல்லை, சிஸ்டம்ஸ் ஒர்க் ஆகவில்லை என்று பல காரணங்களை கூறி சரியான முறையில் பணிகள் செய்வதில்லை. தற்போது இந்த பகுதி 197வது வார்டாக மாறி இதில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். எமது மக்கள் இ-சேவை மையம் பயன்படுத்துவதற்காக சோழிங்கநல்லூர் செல்ல வேண்டிய நிலை உள்ளது. சோழிங்கநல்லூர் செல்வதற்கு போதுமான போக்குவரத்து வசதி இல்லாததால் மக்கள் மிகுந்த சிரமம் கொள்கின்றனர். எனவே மாமன்ற உறுப்பினர் அலுவலகத்தின் கீழே எங்களது இ-சேவை மையம் மீண்டும் அதே இடத்தில் செயல்பட்டு தருமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்டேஸ் புயலால் பாதிக்கப்பட்ட 9/12/2022 நைனாக்குப்பம் மற்றும் பனையக்குப்பம் பகுதியில் உள்ள கடலோர சாலைகள் இடிந்து தரைமட்டமாகி கடலை அடித்துச் செல்லப்பட்டன. கடலோர சாலைகளில் இச்சாலைகளை அமைப்பதற்கு CRZ அனுமதி மறுக்கும் நிலையில் கடலோர பகுதிகளில் பல கட்டுமான பணிகள் 2-3 அடுக்குமாடி கட்டிடங்கள் போன்றவை நடந்து கொண்டிருக்கின்றன. பல கட்டுமான பணிகள் முடிவுற்று பயன்பாட்டில் உள்ளன. கடலோர பகுதி மக்கள் பருவமழை காலங்களில் அதிக அளவில் வெள்ளம் சூழ்ந்து மக்களின் வீடுகளில் புகுந்து அவர்கள் வீடுகள் சேதமடைந்து உடைமைகளை இழந்து மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர். இத்தகைய மக்களுக்கு மாண்டேஸ் புயலினால் பாதிக்கப்பட்ட நைனாக்குப்பம் மற்றும் பனையக்குப்பம் கடலோர சாலைகளை விரைவில் அமைக்குமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேன். சுனாமி பில்டிங் 197வது வார்டில் மொத்தம் 2 சுனாமி பில்டிங்கள் உள்ளது. உதண்டி அரசு உயர்நிலைப் பள்ளி அருகே ஒரு சுனாமி பில்டிங் மற்றும் குடுமியாண்டி தோப்பு அரசு உயர்நிலைப் பள்ளி அருகே ஒரு சுனாமி பில்டிங் அமைந்துள்ளது. இந்த சுனாமி பில்டிங்கில் தேவையற்ற செடிகள், புற்கள் போன்றவற்றை வளர்ந்து விஷபூச்சிகள், பாம்புகள் போன்றவை உள்ளன. கொரோனா காலங்களில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், படுக்கைகள் போன்றவை அப்புறப்படுத்தப்படாமல் உள்ளன. இதில் உள்ள மின்விளக்கு, மின்விசிறி போன்ற பொருட்கள் அனைத்தும் திருடு போகின்றன. பழுதடைந்த கட்டிடம் என்பதால் இதனுள் சில சமூக விரோத செயல்கள் சென்று மது, புகை போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். உதவி பகுதியில் சுமார் 4000க்கும் மேற்பட்ட மக்கள், பனையூர் பகுதியில் சுமார் 6500க்கும் மேற்பட்ட மக்கள் உள்ளனர். எனவே இந்த சுனாமி பில்டிங்கை மேம்படுத்தி சமுதாய நலக்கூடமாக அமைத்து தந்தால் ஏழை எளிய மக்கள் தங்களது விசேஷ நாட்களை அதில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா உணவகங்கள் 197 வார்டு பகுதியில் 2 அம்மா உணவுகள் அமைந்துள்ளது. நயனாக்குப்பம் மற்றும் குடுமியாண்டி தோப்பு பகுதியில் அமைந்துள்ளது. அம்மா உணவுகளின் பழைய பாத்திரங்கள் நிறைய உள்ளன. அவற்றை அப்புறப்படுத்துதல் வேண்டும். கரண்டி, டம்ளர், தட்டுகள் போன்ற சிறு சிறு பாத்திரங்கள் தேவைப்படுகின்றன. வாஷ் பேஷன் சிங்க் உடைந்து பழுதடைந்துள்ளது. அம்மா உணவகத்தின் மேற்தளங்கள் மிகவும் பழுதடைந்துள்ளன. சுவர்கள் பழுதடைந்து மழைக்காலங்களில் மழைநீர் கசிந்து தரை, டைல்ஸ் போன்றவை உடைந்து சேதமடைந்துள்ளன. மின்விளக்கு, மின்விசிறி போன்றவை பழுதடைந்துள்ளது. சமுதாய நலக்கூடம் 197வது வார்டு நைனாக்குப்பம் பகுதியில் மாமன்ற உறுப்பினர் 2வது நிதியில் சமுதாய நலக்கூடம் அமைக்கப்பட்டது. 45 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட சமுதாய நலக்கூடத்தில் மணமகன் அறை மற்றும் மணமகள் இல்லாத காரணத்தால் மிகவும் சிரமமாக உள்ளது. அவற்றை தருமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நிகழ்ச்சிக்கு வருபவர்கள் அமர்ந்து உண்பதற்கு உணவு டைனிங் ஹால் வசதி தேவைப்படுகிறது. அதனை அமைத்து தருமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேன்.
மெட்ரோ பணிகள் எமது வார்டு உஜ்ஜயினி மற்றும் நெனாட்கோம் போன்ற இடங்களில் மெட்ரோ பணிகள் முடிவடைந்த நிலையில் அப்பகுதிகளில் மட்டும் விரைவாக சாலையினை அமைத்து தருதல் வேண்டும். வருகிற காலம் பருவமழை காலம் என்பதால் மெட்ரோ பணிகளுக்கான தோன்றப்பட்ட சாலைகளை சீர் செய்து விரைவில் புதிய சாலைகளை அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். 196 அக்கறை பிள்ளையார் தெருவில் நீண்ட நாட்களாக பாதாள சாக்கடை கழிவுநீர் வெளியேறி தெருக்களின் மேலே வழிந்து சென்று துர்நாற்றம் வீசுகின்றது. வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், பொதுமக்கள் என அனைவருக்கும் பகுதியில் செல்வதால் நோய் தொற்று அபாயம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இது குறித்து வார்டு குழு கூட்டங்களில் பலமுறை புகார் தெரிவித்துள்ளேன். ஆனால் இதுவரை இதற்கான நிரந்தர தீர்வினை காணவில்லை. பொதுமக்களின் அனைத்து விரைவில் பகுதியில் வெளியேறும் பாதாள சாக்கடை கழிவுநீரை சரி செய்து இணைப்புகளை சரியான முறையில் வழங்கி கழிவுநீர் வெளியாமல் தடுக்க தங்களை கேட்டுக்கொள்கிறேன். அக்கறை பிள்ளையார் கோயில் குறுக்கு தெருவில் நீண்ட நாட்களாக சாலை அமைக்கப்படாமல் உள்ளது. முதலில் கழிவுநீர் இணைப்பு கொடுத்த பின்பு சாலை அமைப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது அப்பகுதி கழிவுநீர் இணைப்பு அமைக்கப்படவில்லை. ஆகவே கழிவுநீர் இணைப்பு இல்லை என்றாலும் சாலை அமைப்பதற்கான வழிவகை செய்து தர வேண்டி மக்கள் தங்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாலை அமைப்பதற்கான ஒத்தாளர் கொடுக்கப்பட்டு ஒரு ஆண்டு முடிவடைந்த நிலையில் இன்னும் சாலை அமைக்கப்படாமல் உள்ளது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அக்கறை பிள்ளையார் குளம், அந்த குளம் பெரிய குளம், நீண்ட நாட்களாக தூர்வாராமல் உள்ளது. அந்த குளத்தினை தூர்வாரி சீரமைத்து தருதல் வேண்டும். குளத்தினை சுற்றி சுற்றுச்சுவர் அமைத்து நடைபாதை அமைத்து தருமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேன். அங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மூலமா ஒரு பகுதி எல்லாமே வெளியே எடுத்திருக்காங்க. மீதமுள்ள இந்த கோவிட் டைம்ல யூஸ் பண்ணதும் வரக்கூடிய நாட்கள்ல எடுப்பாங்க. ஒரு மாதத்துக்குள்ள அதுக்குள்ள கிளியர் பண்ணி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல சமுதாய நல குறிப்பு தெரிவித்திருந்தீங்க. சிஎம்ஆர்எல்ல சாலை பணிகள் குறித்து தெரிவித்திருந்தீங்க. குளம் குறித்து தெரிவித்திருந்தீங்க. சிஎம்ஆர்எல் பணிகள் பொறுத்த வரைக்கும் அவர்கள் பணிகள் முழுவதுமாக முடிந்த பிறகுதான் மாநகராட்சி சார்பாக சாலை போடப்படும் தெரிவித்திருக்கிறேன். ஹைவேஸ் துறை சார்பாக அந்த சாலை பணிகள் வரக்கூடிய நாட்கள்ல மேற்கொள்ள இருக்கிறது. அந்த பணிகளும் விரைவில் துவங்கப்பட தெரிவிக்க மன்ற உறுப்பினர் வைத்து அனைத்து கோரிக்கையுமே ஆர்டிசி அவர்கள் ஒரு முறை நேரில் ஆய்வு செய்து அதுக்கான என்ன நிலவரன்றதும் மாவட்ட உறுப்பினர் தெரிவித்து கேட்கிறேன். நன்றி.